இந்த வீடியோல பாக்குறது மாதிரி நம்ம போட்டோவை நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய சேர்ந்து அவங்க கூட ஷேக் ஹேண்ட் கொடுக்கற மாதிரியும் அவங்கள ஹக் பண்ற மாதிரியும் அவங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரியும் நம்ம போட்டோவை எப்படி கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் AI 3D மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம நேம் நம்ம டி-ஷர்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கிற மாதிரி அவங்க கூட நிக்கிறது மாதிரி எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்கறோம். சோ வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. டெஃபினட்டா உங்க இமேஜஸை கூட நீங்க கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதுக்கு நம்ம Google Chrome ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போயிருங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல அப்துல் கலாம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்டுக்கு உள்ளால போங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது அப்துல் கலாம் ஐயாவுடன் ஷேக் ஹேண்ட் கொடுக்கிற மாதிரி உள்ள போட்டோஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு கீழே ஹேண்ட் ஷேக்கிங் வித் கலாம் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஆப்ஷன், அதுக்கு கீழே ஒரு சில இங்கிலீஷ் வேர்டு எழுதிருக்கும். சோ அந்த வேர்டை நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு கீழே ப்ளூ கலர் இருக்கிற கோ டு பிங் AI அப்படின்றத ப்ளூ கலர் பட்டன் அந்த மாதிரி பிரஸ் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆகி உங்களுடைய பிங் இமேஜ் கிரியேட் பண்ற அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். சோ இதுல ஜாயின் அண்ட் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதுல கொடுத்து சைன் இன் பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு சில செகண்ட்ல நம்ம நேம் நம்ம டி-ஷர்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கிற மாதிரி அப்துல் கலாம் ஐயாவுடைய சேர்ந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்கிற மாதிரியான அல்ட்ரா HD கிலோல போட்டோஸ் நமக்கு வந்துரும். சோ பேக்ல வந்து இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ண அந்த வெப்சைட்ல அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது அப்துல் கலாம் ஐயாவோட அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கிற போட்டோஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு கீழே ஹக்கிங் வித் கலாம் அப்படின்ற ப்ராம்ப்ட்டுக்கு கீழே இங்கிலீஷ்ல எழுதிருக்கும். அதை காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு கோ டு பிங் AI அப்படின்ற ப்ளூ கலர் பட்டன் இந்த மாதிரி தட்டினாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆகி உங்களுடைய சைட்ல போயிடும். ஸோ இதில் கிரியேட் அப்படின்ற பட்டன் இந்த மாதிரி தட்டினா போதும், ஒரு சில செகண்ட்ல நமக்கு நம்ம சஞ்சய் அப்படின்ற நேம் நான் எழுதிருக்கிறேன் நம்மளோட டி-ஷர்ட்ல பிரிண்ட் ஆகி வர மாதிரி நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் இதான் வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி அழகான இமேஜஸ் நம்ம மொபைலில் அல்ட்ரா HD முறையில் நம்ம வந்து ஈஸியாக ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே அல்ட்ரா HD குவாலிட்டியில் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு பேக்கில் வந்துக்கலாம். பேக்கில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இப்போ அவங்க கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரி இமேஜஸ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு செல்ஃபி வித் கலாம் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சேம் அதே மாதிரி அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணணும். அதுக்கு கீழே கோ டு பிங் AI அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் இந்த மாதிரி தட்டினா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக காப்பியாக உங்களுடைய இமேஜ் கிரியேட் பண்ணுற வெப்சைட்டில் போய் அது பேஸ்ட் ஆயிரும். ஸோ அதில் கீழே நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சஞ்சய் அப்படின்ற நேம் இருக்குல்ல, அதை மாற்றிக்கிட்டு ராஜா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த எல்லோ கலர் டி-ஷர்ட் போட்டு நம்ம 2 தடவை மேலே பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லோ கலரை மாற்றிக்கிட்டு இப்போ நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து மாற்றிக்கிட்டேன், க்ரீன் கலர் டி-ஷர்ட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ மற்றபடி செல்ஃபி எடுக்கிற ப்ராம்ப்ட் தான் எழுதிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுக்கும்போது ராஜான்ற நேம்ல கிரீன் கலர் டி-ஷர்ட்ல அப்துல் கலாம் ஐயாவோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரியான அல்ட்ரா HD போட்டோ செம்ம குவாலிட்டியில வந்துடுச்சு. பார்க்கவே செம்ம குவாலிட்டியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நம்ம இப்போ ஜெனரேட் பண்ணி எடுத்த ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ் தான். ஸோ இதில் இந்த பையனுடைய ஃபேஸில் என்னோட ஃபேஸ் அட்டாச் பண்ணி அப்துல் கலாம் ஐயாவோட நிற்கிற மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுனா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோலையும் நம்ம ஃபேஸை ஈஸியாக ஸ்வாப் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி அவங்க கூட நிற்கிற மாதிரி நம்ம செல்ஃபி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் எப்படி மாற்றுறது அப்படின்ற வீடியோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்கும். அதை பார்த்து எப்படி ஃபேஸ் ஸ்வாப் பண்ணுறது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருங்க. ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.